இந்த ஊர்ல நான் நடத்திக்கிட்டு இருக்கிற சாராய தொழிலை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தணும்னு தான் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னேன். என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஐயாவுக்கு டிபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? என்ன விலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வாங்கிக்க தயார். இந்த பாருங்க, கவர்மெண்ட் ரேட்டு ஒரு எம்எல்ஏக்கு 20 பைசா. இந்த மாரிமுத்து சரக்குக்கு நீங்க வெறும் 10 பைசா கொடுத்தா போதும். லாபம் என்ன வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஏரியா விலையை நீங்க வைக்கிறது தான். லாபம் திருநெல்வேலி மாவட்டம், பசும்பன் முத்துராமலிங்க மாவட்டம், மதுரை மாவட்டம். 500 ரூபா நோட்டு ஏன் டெமாண்ட் வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஸ்டர் காளிமுத்து, சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 15 கைதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். முத்துமாணிக்கத்தை தவிர மற்றவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. முத்துமாணிக்கங்கிற கைதியை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணல? அது வந்து சார், நோ எக்ஸ்கியூஸ். ஒரு கலெக்டருடைய ஆர்டர் நீங்க ஒபே பண்ணல. ஒபே பண்றேன் சார். இன்னைக்கே அந்த கைதியை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ, ஐயாவை பேசுறது? நான் ஜெயிலர் காளிமுத்து பேசுறேன். சொல்லு காளிமுத்து. ஜெயில இருக்கிறானே முத்துமாணிக்கம். கட் ஆயிடுச்சு. என்ன இது கட் ஆயிட்டே இருக்கு? முத்துமாணிக்க ரிலீஸ் ஆன விஷயத்தை ஜெயிலர் போன்ல சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அஸ்திவார போடும் போதே சாராய ஃபேக்டரி வேடான்னு எதிர்த்து நின்னவன். ஏதோ நம்மெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மர்டர் பண்ண வச்சு உள்ள அனுப்பிச்சோம். இப்ப முதல்ல வெளியே வந்தான்னா ஜே நடந்துட்டு இருக்க நம்ம தொழிலுக்கே வேட்டு வச்சிருவான். அவன் செஞ்சாலும் செய்வாயா? அவன் ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சாவே நம்ம சாராய ஃபேக்டரியில வேலை செய்யற இந்த ஊர் ஜனங்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அவங்க புடி நம்ம கையில இருக்கணும். இந்த முத்துமாணிக்கம் போன்ற ரவுடிகள் இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போனாங்கன்னா அப்புறம் கொலை அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது. நம்ம மாதிரி கருப்பங்கி போட்டவங்களும் காக்கி சட்டை போட்டவங்களும் நீதியை காப்பாத்த போராடும். கருப்பங்கி போட்ட நாம ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராடுறோம். ஆனா காக்கி சட்டை போட்டவங்க அப்படி இல்ல. எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துக்கே போய் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க போன இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரவுடியால அடி உதனா அப்புறம் இந்த கோர்ட் எதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீதி பிழைக்கணும். இது போன்ற ரவுடிகளை இந்த சமுதாயத்துல வாழ விடக்கூடாது. எனவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யோரோனா, முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா? முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை. ஆனா முத்துமாணிக்கம் என்ன அடிக்கல. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ சொன்ன பொய் சாட்சிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா? உன்ன மாதிரி கடமை உணர்வு இல்லாத ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் மேல் அதிகாரிக்கு எழுதுறேன். என்ன இதெல்லாம்? தரமாட்டேன். உன்னால கோர்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்ட தெரியுமா? லெட்டர் கொடு. ஊச்சனங்க பார்த்தது மட்டும் இல்ல, நான் என் கண்ணால பார்த்த முத்துமாணிக்க உன்னை அடிச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டது. ஆனா உனக்காக வாதாடி ஏன் முன்னாலேயே அவ அடிக்கல போய் சொன்ன. அது மட்டும் இல்ல, இப்ப
உன் வேலையை ராஜினாமா செய்யறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். ஏ சொல்லு, பயந்துட்டியா? பயப்படல. எப்போ ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்னால அடிச்சு இழுத்துட்டு வர முடியலையோ, அதுக்கப்புறம் நான் இந்த போஸ்ட்ல இருந்தோ லாயக்கில்லைன்னு தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். தாராளமா ராஜினாமா பண்ண. உன் கடமையை நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. தம்பி பாத்தீங்களா தம்பி, இது அநியாயத்தை. இல்லை, எனக்கு தெரியும். என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன், அவரை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? இந்த குழந்தை தலைமையில அடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு. மிஸ்டர் முத்துமாணிக்கம், அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நெருப்புல துரு பிடிக்குமா? பிடிக்கும்னு அட்வொகேட் ராதா சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க, ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பை வச்சே விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி. ராதா, நேருக்கு நேர் கேட்க, நான் உனக்கு இருக்க முயற்சி பண்ணனா சொல்லு. ஆமா ஆமா ஆமா. இல்ல, Inspector, proceed. ஷூட் பண்ணுங்க. வராதீங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன போக விடு. பெண் ஜென்மமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவண்ணா. பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவதான் பெண்ணு நினைக்கிறவண்ணா. அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காமவரி பிடிச்சவன் சொல்லிட்டியே, என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா? எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்று ஒருத்த என்ன கெடுத்துட்டான் சொல்றதுக்கு தயங்குவா. நாக்கு குசாம என்னையும் சேர்த்துல சொன்னேன். ஏன் ஏன் என்ன எங்க அப்பாவை அவமதிச்ச, எங்க அண்ணன் அடிச்ச, சுருக்கமா சொன்னா நீ சட்டத்தை மதிக்காதவன். அன்னைக்கு உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு. ஏன்? சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா? சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே, அவனை கண்டிக்க வக்கீலாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதில் அடி கொடுத்தேன். அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலைகாரன் கொள்ளக்காரன் ரவுடியா தெரியலாம். நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா? ஆமா, இந்த முத்துமாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான். Yes, I was an inspector.